ஹலோ யூஎஸ் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா 2025 வந்துருச்சுல. இது வந்து 2025 வந்துருச்சுல. 2025 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2026 வந்துருச்சுல. இப்போ வந்து இந்த வருஷத்திலே வந்த 2025லே வந்த டாப் 10 மூவிஸ்னா என்ன அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நான் பர்சனலா லிஸ்ட் எடுக்கல. அதாவது மக்கள்ட்ட நேரடியா போயிட்டு இத வந்து 2025 வந்து உங்களுக்கு என்ன படம் புடிச்சிருக்கு அப்படின்றத கேட்டு, அதுல வந்து யார் அதிகமா மூவி சொல்லியிருக்காங்கன்னு அத தனியா லிஸ்ட் எடுத்து, அத IMDbல வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் போட்டுருக்காங்கன்றத பார்த்து தான் இந்த வீடியோவ நான் சொல்லப் போறேன். சரி அதனால வந்து யாரும் சண்டைக்கு வந்துராதீங்க. எப்படி அந்த படத்த விடலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துராதீங்க. ஓகேவா? இது எல்லாமே மக்கள் கருத்து. என் கருத்து எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. இதுல வந்து எந்தெந்த படம் வந்திருக்கு, எந்தெந்த படம் வந்து ரேட்டிங் எவ்வளோ இருக்கு, உங்களுக்கு அந்த படம் புடிச்சிருக்கா, புடிக்கலையா, இல்ல நான் கரெக்ட்டா சொல்றேனா, இல்ல ஏதாவது படம் ஆட் பண்ணணுமா அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்து நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ வீடியோக்குள்ள போலாம். 2025 இந்த வருஷத்துல வந்த டாப் 10 மூவிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல 10ல இருந்து போலாம். 10வது இடத்துல வந்து யார் படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரையரங்கம் சிதறட்டும், இவன் பேர் முழுக்க பதறட்டும் அப்படின்ற மாரி ஒரு படு பயங்கரமா மாஸா வந்த GBU இந்த படம் தான். குட் பேட் அக்லி. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் இவரோட டைரக்ஷன்ல நம்மளோட தல நடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்த வந்து எப்படி நீ 10வதா குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த படத்த வந்து என்னதான் வந்து 250 கோடி வசூல் அடிச்சிருந்தாலும், இந்த படத்துல வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கே தெரியும். இது வந்து படமா? இல்ல வந்து ஃபுல்லாவே வந்து இது வந்து ஒரு மாரி ரீமிக்ஸா இருக்கியா? அது வந்து ஃபுல்லாவே எல்லா படத்தையும் போட்டு பிச்சு பிச்சு போட்டு பண்ணியிருக்காங்கயா? அப்படின்ற மாரி நெறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. IMDb வந்து இந்த படத்துக்கு எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.3 10க்கு 5.3 குடுத்திருக்காங்க. என்னதான் கலெக்ஷன் வைஸ் இந்த படம் வந்து பெருசா இருந்தாலும், மக்களுக்கு வந்து பெருசா அந்த படம் வந்து போனோமா, என்ஜாய் பண்ணோமா, தம்பி வந்துரணும். லாஜிக்கா கேட்டா அவ்வளவுதான் வந்து மண்டைய பொளந்துருவேன் அப்படின்ற மாரி லாஜிக்கே படத்துல கிடையாது. படம் ஃபுல்லாவே மாஸ் சீக்வென்ஸ் சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பக்காவா இருக்கும். எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி இருந்தாலும் ஆனா அந்த IMDb வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3 வந்து குடுத்திருக்காங்க. 9வது இடத்துல வந்து என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தலைவன் தலைவி இருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.7 குடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாண்டியராஜ் டைரக்ஷன்ல வந்துச்சு. விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாரு. ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கலெக்ஷன் வைஸ் இந்த படம் தான் 75 கோடி எடுத்திருந்தாலும், பட் ஆனா மக்களுக்கு வந்து பெருசா இந்த படம் வந்து டோட்டலா கனெக்ட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். அதாவது படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காய்ங்க. ஆவுன்னா கத்துறாய்ங்க. எனக்கு படமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் காதுல பட்ஸோட வெளிய வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வந்து படம் வந்து டோட்டலா வந்து வில்லேஜ் சம்மந்தமா எடுத்ததுனால, வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. ஆனா சிட்டீஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகல. அதனால பாதி பேருக்கு இந்த படம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். IMDbல வந்து 5.7 குடுத்திருக்காங்க. இது வந்து 9வது இடம். 8வது இடத்துல வந்து என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் நம்மளோட தல படம் தான். அதாவது விடாமுயற்சி படம் இருக்கு. இதுக்கு வந்து 6.2 குடுத்திருக்காங்க. இது வந்து மகிழ் திருமேனி அவரோட டைரக்ஷன்ல வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, இது வந்து என்ன மாரி படம் அப்படின்னே சொல்லலாம். இது ஆக்ஷன் ஃபிலிமா? இல்ல ஒரு மாரி எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு டாக்குமெண்டரி மாரி படம் போய்க்கிட்டே இருக்கும். அப்படியே படம் அதாவது கன்டென்ட் ஓரியன்டடா படம் பார்க்குற எல்லாருமே இந்த படத்த வந்து பார்ப்பாங்க. இதுவே வந்து நான் வந்தேன்னா ஜாலியா படம் பார்க்குறேன், கத்துறதுக்கு வரேன்ப்பா அப்படின்னா அந்த படத்துக்கு எதுவுமே வர முடியாது. ஏன்னா தலைய போட்டு அந்த அடி அடிப்பாங்க. ஏன்னா தல தான் எல்லாரையும் தூக்கி போட்டு விளாசுவாரு. இந்த படத்துல தலைய தூக்கி போட்டு விளாசிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 138 ஆனாலும் வந்து இது 138 GBU மட்டும் அது வந்து 250 வந்துச்சு. நீ அத லாஸ்ட்டா சொல்லல அப்படின்னீங்கன்னா, அதாவது 6.2 ரேட்டிங் குடுத்தீங்க. அதாவது ரேட்டிங் பொறுத்து தான். கதை எப்படின்றத பொறுத்து தான் அப்ப நல்ல படமா இருக்குமே தவிர, கலெக்ஷன் வைஸ் அதாவது தமிழ் சினிமால கலெக்ஷன் பத்தி நம்மலாம் பேசவே கூடாது. ஏன்னா எவ்வளவோ சூப்பர் கலெக்ஷன் எடுத்த படங்கள் எல்லாமே கதை வந்து குப்பமா இருக்குன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல வந்து விடாமுயற்சி படம் இருக்கு. அதாவது 7வது இடத்த விட்டுறலாம். அதாவது 6வது இடத்துல 2 படம் இருக்கு. என்னென்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா, குபேரா இந்த சைடு ரெட்ரோ. அதாவது 2மே வந்து 6.4 இருக்கு. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குபேராவ ஃபர்ஸ்ட் பேசலாம். குபேரா அப்படின்ற படம் வந்து டோட்டலா வந்து ஒரு மாரி தனுஷ்க்குன்னே ஏத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனுஷ தவிர அந்த சீன யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. ஒரு பிச்சைக்காரன வந்து பணக்காரனா மாத்தி, ஒரு கையெழுத்து போடுறத யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவன கொல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படிலாம் சர்வே பண்றாரு, என்னென்ன மாரிலாம் மாறுறாரு, எப்படியெல்லாம் கொண்டு போறாரு அப்படின்றது தான். ஆனா படம் வந்து டியூரேஷன் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். உக்காந்து பார்க்கணும். எழுந்திரிச்சு போனோம்னா ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்படின்ற மாரி தான் இந்த படத்துக்கு வந்து நம்ம 6வது இடம் குடுத்துருக்கோம். ஏன்னா 7வது இடம் குடுக்கல. ஏன்னா 6வது இடத்துல 2 படம் இருக்கு அப்படின்றதுனால 6, 7 2 இதுல வந்து எத நீங்க வேணா வச்சுக்கோங்க. 2த்துக்குமே 6.4 தான் குடுத்திருக்காங்க ரேட்டிங். இது வந்து ரெட்ரோ படம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து ரெட்ரோ ஒரு டோட்டலி வந்து ஒரு கமர்ஷியலான ஃபிலிம் அப்டின்னே சொல்லலாம். அதாவது வந்து ஒரு எப்டிங்க அந்த கதை வந்து எப்டிங்க நான் சொல்றது? இவர் வந்து ஒரு கடவுளா பார்ப்பாங்க ஒரு ஊர்ல. இது வந்து எப்டி எப்டியோ போகும். எப்டி எப்டியோ அங்கிட்டு போகும். பார்த்தா எல்லாமே ஒரு மாரி இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வந்து இது எங்கெங்கேயோ போய் எப்டியோ கனெக்ட் ஆகி பார்த்தா, ஐய்யய்யோ! இதுக்கு தான் வரும். அதுல ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அதாவது ஹீரோயின் வந்து ஒரு தீவுல இருப்பாங்க. அந்த தீவுக்கு இவரு போவாரு. போனோனே "உடம்பெல்லாம் சிலுக்குதுடே" அப்படிம்பாரு. உடம்பெல்லாம் சிலுக்குதுன்னா, அது ஹீரோயின் அந்த ஊர்ல இருப்பாங்களாட்டுருக்கு. அதனால எனக்கு உடம்பு சிலுக்குது போல அப்படின்னு நெனச்சா, கிளைமாக்ஸா தான் சொல்றாய்ங்க. அது வந்து அவரோட ஊரு இறங்குனால தான் வந்து சிலுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி லிங்க் பண்றாய்ங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து சூர்யாவ வந்து கொல்ல போவாய்ங்க அந்த இடத்துல.
அப்போ வந்து அவர் வந்து நின்னு இப்போ வாங்கடே அடிமை நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிப்பாரு கையில வச்சுட்டு. திடீர்னு பார்த்தா அவரோட வயித்துல வந்து ஒரு ஒரு அந்த கிருஷ்ணர் இது வந்து ஒண்ணு வயித்துல இருக்கும். உடனே பார்த்துட்டு எல்லாரும் முட்டி போட்டுருவாங்க. முட்டி போட்டு நம்மளோட கடவுள்டா, சாமிடா, ஜடாமுடி சாமி அப்படின்னு சொல்லிருவாங்க. அந்த சீன் வந்து தியேட்டர்லயே வந்து பிளாஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா. அப்படியே பின் டிராப் சைலன்ட் இருக்கு. ஒரு பின் விழுந்தா டங் அப்படின்னு சவுண்ட் கேட்கும் போல. அந்த மாதிரி வந்து தியேட்டர் பின் டிராப் சைலன்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தியேட்டர வந்து கிரியேட் பண்றது வந்து ஒரு கிரியேட்டரா வந்து ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல வந்து அந்த சிரிக்க வைப்பாங்க. அதாவது அந்த இருந்த மீன், தங்க மீன் எல்லாமே வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி மாரி சொல்லி சிரிக்க வைப்பாங்க. அந்த ஜோக்குக்கு ஒட்டுமொத்த தியேட்டருமே சிரிச்சுச்சு. சோ வந்து ஒரு டைரக்டரோட வெற்றி அப்படின்னா வந்து அந்த படம் தான். ஆனா அந்த படத்த வந்து யாருமே ஆதரிக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். என்னதான் சொன்னாலும் சரி, ரெட்ரோ படம் உண்மையிலே ஒரு நல்ல படம். ஆனா வந்து யாருமே அந்த படத்த ஆதரிக்கல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான படம். ஏன்னா ஒரு 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 டைரக்டரா ஒரு பின் டிராப் சைலண்டே இந்த இடத்துல குடுத்துட்டாரு. ஒரு டைரக்டரா லாஸ்ட்டா எல்லாமே சிரிக்கவே வச்சுட்டாரு. அப்புறம் அதாவது அந்த எல்லாருமே இந்த இடத்துல தியேட்டர்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கு அப்புறம் சூர்யா அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. "ஏய் சிரிச்சா எல்லாரும் நல்லா தான்டே இருக்கிறாய்ங்க" அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அது அப்படியே டோட்டலா கனெக்ட் ஆன மாரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆடியன்ஸோட மைண்ட் ஆஃப் வியூ அதாவது ஆடியன்ஸோட மைண்ட திங்க் பண்ணி இந்த மாரி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி மாத்துன விஷயம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்கு வந்து 6.4 குடுத்திருக்காங்க. அதாவது 6வது இடத்துல இருக்கு. இதுல வந்து 5வதா இருக்கிற என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பறந்து போ. இந்த படத்த வந்து யாருமே எதிரே பார்த்திருக்க மாட்டாங்க. அதாவது டைரக்டர் ராம், அப்புறம் வந்து மிர்ச்சி சிவா இவங்களோட காம்போ. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.2 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. அதாவது இந்த படத்துக்கு என்னடா அந்த படத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேரு. ராம் வந்து டிஃபரெண்ட்டா யோசிக்கிறவரு. அதாவது அவர் வந்து டோட்டலா வந்து எமோஷனலை கேரி பண்றவரு. ஒரு மாரி அர்த்தத்த சொல்றவரு. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிர்ச்சி சிவா. சீரியஸா பேசினாலும் சிரிப்பு வரும் நமக்கு. இவங்க 2 பேரோட காம்போ எப்புட்றா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே ஒரு குழப்பமே இருந்துச்சுன்னு அப்படி சொல்லலாம். ஆனா அத வச்சே இந்த படத்த வந்து வேற லெவல்ல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2025லயே வந்து ஃபீல் குட் மூவி இதுதாங்க. அதாவது தியேட்டர் ஃபுல்லா வந்து ராம் சாரோட படம் வந்து இது எந்த படமா இருந்தாலும் சரி, பேரன்பா இருக்கட்டும், கற்றது தமிழா இருக்கட்டும், வந்த எல்லா படத்துலயுமே சிந்திக்க வைப்பாரே தவிர, அந்த படத்துல யாரையுமே சிரிக்க வச்சது சரித்திரமே கிடையாது. கடைசியா வெளில வரப்போ நமக்கே ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்கும். இதே கற்றது தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அவ்வளோ கொலை பண்ணுவான். ஆனாலும் நமக்கு வந்து பாவம்டா அவன் பிரபா. என்னடா இப்படி பண்ணிட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுவோம். அப்படின்ற மாரி ராம் சார் வந்து ஒரு டிஃபரண்ட் வேல சிந்திக்கிறார். நம்பலாம் வந்து இப்படி சிந்திப்போம் அப்படின்னா, அவரு இப்படி சிந்திப்பாரு. ஒரு இப்படி ரோல் பண்ணி அந்த மாரி நெறைய டைரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமால இருக்காங்க. அதுவும் இல்ல பறந்து போல எனக்கு பெர்சனல் கனெக்ட் என்ன பண்ண 4 நடிச்சிருக்கேன். அதனால வந்து எனக்கும் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் 4வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது குடும்பஸ்தான் படம் இருக்கு. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.3. இந்த படத்த வந்து ராஜேஸ்வர் கலைசாமி இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனோம் அப்படின்னா, அதாவது டோட்டலா வந்து நம்மள சிந்திக்க வச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து நீ வந்து அதாவது ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் சொல்லிப்பாரு. ஃபன் இருக்கா? ஃபன் இருக்கு. டான்ஸ் இருக்கா? டான்ஸ் இல்ல அந்த படத்துல. உங்களுக்கு வந்து கன்டென்ட் இருக்கா? கன்டென்ட் இருக்கு. சிரிக்கணுமா? சிரிப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாமே டோட்டல் பேக்கேஜா குடுத்திருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறான்? எப்படிலாம் வந்து சஃபர் ஆகுறான்? அவனுக்கு வேலை போயிருச்சு. வேலை போனது எப்படி கவர் பண்றான்? அதாவது வந்து ஒரு ஷெட்யூல்ட் கேஸ்ட் பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பான். ஒரு ஒரு பேக்வர்ட் கேஸ்ட்டும், ஷெட்யூல்ட் கேஸ்ட்டும் கல்யாணம் பண்ணாங்கன்னா, எப்படிலாம் அந்த சர்வே பண்ணுவாங்க? இந்த ஊர் அவங்கள எப்படி பேசும்? அதிலிருந்து எல்லாத்தையுமே ஜாதியே தூக்கி உடைச்சு போட்ட படம் அப்படின்னு அதுவும் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஒரு மிடில் கிளாஸ பத்தி பேசின படம் சொல்லலாம். இப்ப எல்லாமே ஆன்லைன் லோன் வாங்குறாங்கல்ல, அத பத்தி இந்த படத்துல இருக்கும். சோ எல்லாமே வந்து இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாரி சூப்பராவே பக்காவா எடுத்து குடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 4வது இடம் வந்து ஓகே. சூப்பர் கரெக்ட்டான இடம் அப்படின்னே சொல்லலாம். 3வது இடத்துல இருந்து என்ன படம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிராகன் படம் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து IMDb எவ்வளவு பாயிண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்னா 7.8 குடுத்திருக்காங்க. இந்த படத்த வந்து அஸ்வத் மாரிமுத்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சொல்லப் போனோம் அப்படின்னா, இந்த படம் வந்து டோட்டலா ஃபன்னாவே போகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் நெறைய இருக்கு அப்படின்றதுனால இந்த படத்த நெறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணாங்க. அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படிப்பா? அதெல்லாம் என்ன கபிலா அதெல்லாம் நியாயமா கபிலா அதெல்லாம்? அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து இது வந்து இதெல்லாம் செட் ஆகாதுங்க, இதெல்லாம் ஆவாதுங்க அப்படின்ற மாரி ஏகப்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும், இந்த படம் வந்து 100 கோடி அடிச்சு குடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது IMDbல இந்த படம் வந்து இப்போ 3வது இடத்துல இருக்கு. அதாவது 7.8 பாயிண்ட் குடுத்திருக்காங்க இதுக்கு. உண்மையிலேயே வந்து சொல்லப் போனோம் அப்படின்னா, ஒரு மாரி ஃபன்னா ஜாலியா உட்கார்ந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு படம் தான். ஜிவி இந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தயாளன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சொல்லப் போனோம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு மலைவாசியில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதாவது உங்களுக்கு பிரெக்னன்ட்டா இருந்தாலும், அவங்களுக்கு வர எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. இந்த கம்பு மாரி வச்சு அதுல ஒரு தொட்டி மாரி அதாவது இங்கிட்டு ஒரு பிடிச்சுக்குவாங்க, பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சுக்குவாங்க. அதுல அந்த துணி மாரி கட்டி அதுல தூக்கிட்டு தான் எல்லாருமே ஓடுவாங்க. ரொம்பவே அங்க எவ்வளவு பேர் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத உண்மையிலேயே சூப்பரா சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து 2வது இடத்துல இருக்கு. அதாவது 8.2 ரேட்டிங் குடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. உண்மையிலேயே வந்து அந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு சொன்னா நெறைய பேர் போய் ஆதரிக்கல. ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு. இந்த படத்துக்கு வந்து 8.4 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. அதாவது அபிஷன் ஜீவந்த் இவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சசிகுமார் சீன் வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, சார் வந்து கரெக்ட்டா அந்த மீட்டருக்கு நின்னு நடிச்சிருந்தாரு. அதே மாரி அந்த
கேரக்டருக்கு சசிகுமார் சாரை தவிர வேற யாராலுமே நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஹியூமனிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த நாட்டுல வந்து ஹியூமனிட்டி இருக்கு அப்படின்றத கொண்டு வந்து காட்டுனாங்க. படம் ஃபுல்லாவே ஒரு ஹியூமனிட்டி ரிலேட்டடா போயிட்டு இருக்கும். அதாவது வந்து இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து இங்க வந்து எல்லாரோட ஜெல் ஆகுறாங்க. ஜெல் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஏரியாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து யாரும் யாரோடையும் பேசிக்க மாட்டாங்க. அவங்கவங்க நான் ஒண்ணும் தேவையில்ல கீழ விழுந்து கிடந்தாலும் கீழ விழுந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே போயிட்டு இருந்தவங்க. ஒருத்தனுக்காக எல்லாருமே பின்னாடி வந்து நிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி படம் வந்து சூப்பரா இருக்கும். கிளைமாக்ஸ் எல்லாமே நம்மளே எந்திரிச்சு கை தட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பக்காவான ஒரு மூவியா வந்து அபிஷன் கொடுத்திருந்தாரு. அதனால இந்த படம் வந்து முதலிடத்துல இருக்குது தகுதியான படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப டாப் 10 மூவிஸ் வந்து பார்த்தோம். 2025 வந்த டாப் 10 மூவிஸ் அப்படின்றத நான் ஒரு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இந்த படத்தை வந்து நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இல்ல இந்த படமும் இதுல வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன படம் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க. ஏன் தம்பி கூலியை ஏன் விட்டுட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கே தெரியும் என்ன கதை அப்படின்னு. ஸோ அதனால இப்ப 2025 வந்ததுல இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எந்த படத்தை நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப்